அவருடைய முன்னாள் காதலி வந்து நேத்து கோர்ட்ல வந்து கொஞ்சம் கதைகள் சொல்லியிருக்காங்க. ஜோசிய கதோடு சொல்லியிருக்காங்க. மஹிந்தவின் மகனின் காதல் காதல் பிரேக்கப். முறிவுக்கு என்ன காரணம்? அந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம்? டாங் வேணவா டூங் வேணவா? புட்டு புட்டு அண்ணன் டாம் வேணும் டூம் வேணும். அங்கிட்ட ஒரு பக்கம் வெட்டி பட்டாசு கொளுத்துறாங்க, அங்கிட்ட இல்ல, ஜாய்வில கத்துறாங்க. இதை பத்தி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன டெல்சன்? என்ன எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு வருது இல்லை. வருது இல்ல, வந்தாலும் இங்கே சொல்ல முடியாது எனக்கு. அரசாங்கம் மிக கவனமா இருக்க வேணும். இது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஆரம்பங்கள் நடந்து கொண்டிருக்கு எல்லா இடத்துலயும். நான் கல்யாணம் கட்டும் போது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி வரும்போது சொல்றாங்க, புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு புது வீடு. சந்தோஷம். மற்றபடி எப்படி ஆச்சு? வீடும் இல்ல ஒன்றும் இல்லை போ. எப்படியும் வர்ற ஜனவரிக்கு பிறகு வர சிறைச்சாலையில வந்து துறைசார் நிபுணர்கள் எல்லாம் இருக்க போறாங்க. பல பேர் இருக்க ரெண்டு போறாங்க. ரெண்டு சுகாதார அமைச்சர், ஆமா. 3 ஜனாதிபதி, இல்ல என்னென்ன அமைச்சர் வேணுமோ அங்க. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி சுகங்கள், நல்ல பலன்கள், சுகம், நல்ல சுகம். நலன்கள் எல்லாம் இந்த மாதிரி போய் போகுதெல்லாம் ஓகே. நல்லபடியா. என்ன என்ன முகம் என்ன கதைன்னு சொன்னா, இப்போ முகம் சரியான வெயில் டல்லா காத்து. முகம் சரியான டல்லா இருக்கு. என்ன வெயில் கூட ஒரு நாட்டுல. வெயில் இங்க கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. கொழும்புல எல்லாம் கொஞ்சம் வெயிலா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் திடீர்னு பார்த்தா அந்த அடிச்ச வெயில் அப்படியே காணாம போயிட்டு அப்படியே டல் ஆயிரும். மழை வரப்போதோ அப்படி தங்கச்சி கொஞ்சம் மழை பெய்யும், தங்கச்சி அப்படியே திரும்ப வெயில். அப்படிதான் இருக்கு இங்க. தங்கச்சி மாப்பிள்ளைக்கு கண்ணுக்கு தக்காளி, முகத்துக்கு கரட், உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு விடுங்க. இதெல்லாம் வாங்கி வைங்க, நீங்க பதிச்சு விடுறாங்க. அது சரி, அது சரி, அது சரி, அது சரி. ரைட். என்னன்னா, இப்ப கொஞ்சத்துக்கு இப்ப நிகழ்ச்சி செய்யறதுக்கு முதல்ல ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சு, வெளிக்கடை சிறைச்சாலை நியூ மெகசின்ல வந்து ஏதோ ஒரு மோதல் ஒன்று நடந்திருக்கதா ஒரு தகவல். ஒரு முதல்ல தகவல் வச்சு 3 பேர் காயம் அப்படின்னு. இப்ப தகவல் வந்து 10 பேர்கிட்ட காயம். உள்ளுக்கு ஒரு கேங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளிக்கடையில இன்னைக்கு வெளிக்கடையில சம்பவம் பதிவாகிருக்கு. இது என்ன நடக்குது? இது என்ன வேணும்னு செய்றாங்களா? இல்ல என்ன? ஒரு ஒரு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது. ரைட். இது எங்களுக்கு என்ன சிரிப்பா நடக்குது? இருக்கு. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. சரி, ஓகே. வெளிக்கடையிலையா டீல்ஸ்? அந்த அவர் போய் இருந்தது அந்த இந்த எங்க நீர்கொழும்பு இன்சிடென்ட்டுக்கு ரீசனபிளா காரணமான வெளிக்கடையில இருந்தது. புஸ்ஸ அது புஸ்ஸ பூசாவல. இன்னைக்கு சிறைச்சாலையில. ஆமா. அவர போட்டாங்க புஸ்ஸ. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம். ஒரு தரமான சம்பவத்த பண்ணி விட்டுருக்கானுங்க. போட்டு அடி அடின்னு அடிச்சு கால் எலும்பே இல்ல அந்த ஆளுக்கு இப்ப. ஆளுக்கு எலும்பே இல்லாத அளவுக்கு அடி இதுல அடிச்சிருக்காங்க. ம். இந்த மேலதிகமான தகவல் டீல்ஸான் கேட்கறதால நான் இப்ப அது அதுதான் டீல்ஸான் ரெடி பண்ணி அப்ப கொண்டிருக்கிறேன். சரி, அப்ப உங்களோட சரி. இன்சைட்ல என்ன வருதோ தெரியாது. இன்னைக்கு நேற்று ஒரு வந்து சம்பவம் கோட்டாபய கேள்விப்பட்டீங்க. ராஜபக்சட வழக்கு விசாரணையும், நம்ம யோசித்த பாபா இருக்காரு. மஹிந்த ராஜபக்சட மகன் யோசித்த பாபா, அவருடைய முன்னாள் காதலி வந்து இன்னைக்கு நேத்து நேத்து கோர்ட்ல வந்து கொஞ்சம் கதைகள் சொல்லியிருக்காங்க. ஜோசிய கதோடு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க லவ் ஏன் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விழாவாரியா நியூஸ் இன்சைட்ல பேசியிருக்கு. அப்ப இப்படியே வரும் அதுல. அதுல வரும், நிறைய வரும். மஹிந்த மஹிந்தவின் மகனின் காதல் காதல் பிரேக்கப். முறிவுக்கு என்ன காரணம்? அந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத நீங்க நியூஸ் ஜோசி இன்சைட்ல ஜோசியரை தெரிஞ்சுக்கணும். மிரட்டியது ம். சிரந்தியா அல்லது இயற்கையா? இயற்கையா? ஆனா இப்ப அவர் அவர் இந்த காதலி இப்ப கல்யாணம் கட்டிச்சவா இல்ல? கல்யாணம் கட்டியிருக்க அப்படின்னா ஒரு ரக்பி வீரர். அவரும் நின்றுட்டாரு, ஸ்போர்ட்ஸ்ல நின்றுட்டாரு. பட் ஒரு ரக்பி வீரர் தான் கல்யாணம் கண்டாரு. ஏற்கனவே வசீம் தாஜுதீனுடைய காதல் விவகாரம் இவங்க பேர் கொஞ்சம் அடிபட்டுச்சு. ஆனா இவங்க அதை மறுக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு வசீம் தாஜுதீன் யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. பார்த்தா இப்ப ரக்பில தான் ஒரு வீரரை கல்யாணம் முடிச்சிருக்காரு. தெரியும், இவங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல தெரியாதா? எல்லாம் குழப்பம். டாங் வேணவா டூங் வேணவா? புட்டு புட்டு அண்ணன் டாம் வேணும் டூம் வேணும். தாம்பனவா தூம்பனவா. ம். இல்ல, சிறைச்சாலைகள் சம்பந்தமா ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருந்தீங்க டில்சான். ம். சிறைச்சாலைகள் சம்பந்தமா நான் இதுல தொடர்ச்சியா சொல்லி வர ஒரு விடயம் தான். இது சிறைச்சாலைகளுக்குள்ள இடம்பெற கலவரம் இல்லை. இது நீண்ட நோக்கம் அல்லது நீண்ட சீர்குலைவை நோக்கி நகர்த்தப்படுற ஒரு விடயமா தான் இது பார்க்கப்பட விடுமெண்டு மேலதிகமான விடயங்களும் நீங்கள் செய்திகளை கப்பல்ல கேட்கலாம் எதிர்பார்க்கிறேன். பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். என்ன நான் தான் ரெடி பண்ணி கொண்டு சில பல மாறுதோ தெரியாது. என்ன டில்சான், $2.5 மில்லியன் போன செட்டில்மெண்ட்? மாசம் ஜூன் நினைக்கிறேன், ஜூன் 30ஆம் தேதி அதுக்கு முதல் அரசு. அதுக்கு முதல் டேல்சான் ப்ளீஸ் இதை வச்சு சொல்ல விடுங்க. ம். இவர் இப்ப எதிர்கால ஜனாதிபதி வந்து அவரை வந்து இப்ப எதிர்கால பிரதமர் ஆக்கி விட்டாங்க. ஆ, உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று அப்ப அனுப்பி. ஜனாதிபதி யாரு? ரைட்.
ஜனாதிபதி விபக்ஷ நாயகத்துவமா, பிரதமர் வந்து ஹர்ஷடி சில்வா. நல்லா இருக்குப்பா, உங்க கொம்போ நல்லா இருக்குப்பா. உங்க ஆசை இல்ல எனக்கு உண்மையில யாருக்கு? இல்ல டெல்சா ஹர்ஷா அப்படி ஒன்று நடந்தால் நல்லது. அவர் ஹர்ஷா நல்லது, முரட்டாள அவர் நல்லது. ஆனா அந்த விபக்ஷ நாயகத்துவமா ஜனாதிபதி ஆகிறது தான் மக்கள், அது மக்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்குது. நம்ம ஒண்ணும் ஏன் சொல்ல ஏன் முடியாது. ஏன் ஏன் உங்களுக்கு என்ன டவுட்? இப்ப விபக்ஷ சஜிபிடி இருக்குது. நாயகத்துவமாவா இருக்க சஜித் பிரேமதாசவே போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க எல்லாரும். ஏன் சஜிபிடி இருக்குது, ஏஐ இருக்குது. சரி, சரி. அதை வச்சு ஜனாதிபதி ஆகிடலாம். அது சரி. சரி. ஓ, என்ன அதான், ஜனாதிபதி ஆகணும்னே ஜட்ஜிபிடியோட ஓடிக்கிட்டு தான் இருப்பாரு அவரு. இந்த மாதிரி ஆள்தான் அவர். நேற்று ஒரு ஆள் கதைச்சிட்டு இருக்கக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லுது, ம். கொஞ்சம் போற என்னோட ஒரு ஆள் கதைச்சிட்டு வரேன். ஆ. அதனால என்ன தனி இருக்கிற ஆள் இப்படி சொல்லுதுன்னு ஆ. பார்க்க பிறகு கேட்டேன், ஆரோட காய்க்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல அது கூகுள்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லி பிறகு வரேன். இப்ப அப்படித்தான் காலங்கள் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். ஆமா. அப்ப அலசடி சில்வா தான் சொல்றாரு. இப்ப போன மாசம் 30ஆம் தேதி சொன்னாரு, இந்த 2.5 மில்லியன் திரைசேரியில காணா போன பணம் சம்பந்தமா நிறைய விஷயம் அம்பலமாகும், மிக விரைவில் அம்பலமாகும். நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. நிறைய விஷயம் நடந்திருக்குதுக்கு பின்னணியிலே அவர் ஏதோ சந்தேகத்தை உருவாக்கி விட்டாரு. என்னன்னா இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கவனுங்க தான் கேம் ஆடி இருக்கானுங்க, திரைசேரியில இருக்க அதிகாரிகள் தான் கேம் ஆடி, அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு அவரோட வாய்ஸ் கட். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எழுப்பி அவர் சொல்றாரு, அவர் தானே இந்த நிதி குழுல இருக்காரு, குழுவுற தலைவர். கோப் குழுல அப்ப இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் திரைசேரியில காணா போனதுக்கு சைபர் அட்டாக் தான் காரணம், இது இணைய வழி மோசடி தான் நடந்திருக்கு, அதுக்கான முழுமையான அறிக்கையை நேற்றைய தினம் அவர் சமர்ப்பிச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதை சொல்லுறாரு. அப்ப உறுதிப்படுத்துறாரு, இது வந்து இணைய வழி மோசடி மூலமா 2.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் திரைசேரியில இருந்து களவாடப்பட்டிருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்கு காசு இப்படி களவாடப்பட்டிருக்கு. இதுல ஒன்று பாத்துறீங்களா டேல்சா? ஹர்ஷ வந்து அண்டு சொன்னது வந்து பொலிட்டிக்கல் சார்ஜ். ஆனா அவர் அந்த ப்ரொஃபஷன் வரக்குள்ள அவர் அந்த உண்மையா நேர்மையா நடந்திருக்கிறார். இது ஒரு உண்மையில பாராட்டப்பட வேண்டிய. பொலிட்டிக்கல் வைஸா வந்து அந்த உண்மையில சொன்னதை வந்து நாங்க மறக்கல. அவர் ஒரு அரசியல்வாதி, அண்டவர் கருத்து சரி, அவர் அண்டைய சொல்ல. ஆனா இன்னைக்கு அரசியல் கலப்பு இல்லாம தான் ஒரு, அதாவது டாக்டர் ஹர்ஷடி சில்வா ஒரு பொருளாதார நிபுணர் என்று ப்ரூவ் பண்ணி. சரி, இப்ப இது சைபர் அட்டாக்னு தெரிஞ்சவர் அதை மறந்துட்டு இல்ல சைபர் அட்டாக்ல இது விசாரிக்கணும்னு சொன்ன அந்த பிள்ளை அவர்கிட்ட பிள்ளை இல்ல. இப்ப அவர் இப்படி சொல்லிக்கலாம், இது சைபர் அட்டாக்கா இருந்தாலும் உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குது, நான் இதுல உடன்படலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா சரி. ஆமா, அவர் அந்த வேலை செய்யல பாருங்க. அதான் அவர் செய்யல, அவரு நேரடியா சொல்லிட்டாரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணு பாத்தீங்களா, IMF பிரச்சனை ஒன்று இலங்கைக்குள்ள போய், அதாவது சர்வதேச ரீதியா போகல, டாலர் வந்து மேலையும் கீழையும் போய் வெளிநாட்டு ரூபாய் எல்லாம் சிதறை கொண்டு கூட கரிசவை காணல. ஆமா, இலங்கை அங்க அமெரிக்கால இருந்தாரு. நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன், ஹர்ஷடி சில்வா அங்க நிக்கிறாருன்னு. ஹர்ஷடி சில்வா ஒப்போசிஷன்ல இருந்தாலும் நாடண்டு வரக்குள்ள அவர் கொஞ்சம் நிதானமா தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அத கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்ப ஹர்ஷாவை கதைச்சாலும் ரெஸ்பெக்ட் கொடுப்பான் பாருங்க. இப்ப பிமேலா இருக்கலாம், அனுரவா இருக்கலாம், எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு ஹை ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதான் கவலை என்னன்னா, அரசடி செல்வா சூப்பர் மனிதர் ஒருத்தர், ஆனா அவர் இருக்க இடம் தான் கொஞ்சம் இப்ப பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரியானவங்க என்ன இப்ப நாட்டை அபிவிருத்தி செய்யற நபர்களோட இணைஞ்சு இவரும் இவருடைய ஐடியாஸை போட்டு எல்லாம் ஒரு சேர்ந்து டெவலப் பண்ணுங்க, அதுதானே தேவை. பக்ஷ விபக்ஷ கதை இல்ல, எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணுங்க, கண்ட்ரி நல்ல வழி கொண்டு போங்க. இன்னைக்கு அஜித் பி பிறர் நினைக்கிறேன் வாயில ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வார்த்தை வந்திருக்கு. என்னன்னா, இந்த நாட்டுல குழந்தைகளை பெறுறதுக்கு தயாராகிற தாய்மாருக்கு அரசாங்கம் உதவணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு, அதாவது தந்தை தாய் 2 பேத்துக்குமே விடுமுறை கொடுக்கணும், அவங்களுக்கு அரசாங்கத்தால ஒரு பணத்தொகை கொடுக்கணும். நினைக்கிறேன் 10 லட்சம் கூட அவர் சொல்லியிருந்தாரு, 10 லட்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. விடுமுறை கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்கட்டும் அப்படின்னு எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து விடுறாரு. தம்பி டில்சான் சொன்னவர், எனக்கு சேர்ந்து இப்பதான் ஒருத்தர் வந்திருக்காரு, டைம் இருக்கு, பிள்ளைகளை பெறுங்கள், வளங்கள். நான் கல்யாணம் கட்டும் போது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி வரும்போது சொல்றாங்க, புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு புது வீடு. சந்தோஷம், அட்டவாடி எப்படி ஆச்சு, வீடும் இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க உட்காந்து இல்ல இது டில்சான் இப்ப என்ன சொல்லுங்க, இப்ப கள்ளக்காசு பிடிபடுது, எல்லாம் பிடிபடுது, எல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் இப்ப உண்மையில வந்து இது உண்மையில ஒரு நாடு ஆரோக்கியமா இருக்கிறண்டா குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கணும். வயது முதிர்ச்சியில வந்து ஓய்வு காலத்துல வந்து அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த ரெண்டும் வந்து வெளிநாடுகள்ல இருக்குது. குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, வயதிவர்களுக்கு வந்து அதுக்கு இடப்பட்ட வாக்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில அவங்க உழைச்சி அவங்க மேக்சிமம் அவங்களால முடிஞ்ச செய்யறாங்க. அதே செட்டப் இப்ப அஜித் பி பெரேரா சொன்னீங்க இல்லையா, அந்த நிலைமை வந்து நான் நினைக்கிறேன் அவர் ஆஸ்திரேலியாவோட நல்ல கனெக்ஷன் ஆனவர். ஆஸ்திரேலியா அடிக்கடி அஜித் பி பெரேரா சில அந்த கண்ட்ரியில செட்டப்பை சொல்லி இருக்கலாம். மேபி இது வரும் என்று சொன்னால் உண்மையில நல்ல விடயம், அதுக்கு மக்கள் ஒத்துழைக்கவும். சரியா,
சரி. என்னட்ட ஒரு ஒரு முக்கியமான ஒரு நான் பேர் சொல்லல, தவித்துக் கொள்றேன். ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொன்னார், இது மிக மிக நெருக்கடியான ஒரு நிலைமை, அரசாங்கத்தால வேலை கொடுக்க இல்லாம இருக்குன்னு. சரியா, நம்மட ரீச்சா முதலாளி சொன்னார் என்னட்ட, 50 பேருக்கு டெல்சா 50 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு தமிழரசு, எப்படியாவது நாட்டில் எங்க பக்கத்துல இருந்தாவது 50 பேரை தேடித்தாங்க. சரி. எல்லா எல்லா கேட்டகரியிலையும் வேலை எல்லாம். இருக்கு. ரைட். 50 பேருக்கு மேலண்டாலும் கொண்டு வாங்க. ஆக குறைஞ்சது சம்பளமும் நல்ல, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எப்படி சேலரி இருக்கோ அந்த சேலரி, அது தங்குமிட சாப்பாடு வசதியோட. ரீச் ஆகல. இது மாதிரி நாவாந்துறையில எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஐஸ் ஃபேக்டரி ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் ஆக்கள், அது வேற பிரச்சனை. ரீச்சா முதலாளி நேரே சொன்னதை சொல்றேன், 6வது எடுத்து தாங்க ரெண்டு. நான் மலையகம் பக்கம் போன் பண்ணேன், நார்த் ஈஸ்ட் ஃபுல்லா போன் பண்ணேன், பழம்பு மற்ற மாத்தல அங்கால பக்கம் போன் பண்ணேன், ஒரு தரம் ரெடி இல்லை. ரெடி இல்ல. ரெடி இல்ல. ஆனா பட்டம் முடிச்சிட்டு வேலைக்கு வெயிட் பண்றாங்களாம். எங்க போறீங்கன்னு கேட்டா கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்த்துட்டு இருக்காங்க. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஆமாம், புரியுது. இப்ப என்னடா டில்சன், இதுல பிழை வந்து கவர்மெண்ட்ல சொல்லலாம். இப்ப வெளிநாட்டுல எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆகல் போறதில்லை, போறதில்ல. உண்மைதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகி கொண்டிருக்கிறாங்க வெளிநாட்டுல. இந்த மென்டாலிட்டி மாறலன்னா நாடு முன்னேறாது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இப்ப கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுதான் நாங்களும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே நாளாந்தம். அத சொல்லுவேன் டில்சன், அத அத 23 புலிகேசி படத்துல வடிவேல் சொல்லுவாரு, காலை 9 மணிக்கு வருவது, தேநீர் அருந்துவது, காலை உணவு உண்பது, நண்பகல் மதிய உணவு உண்பது, 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு செல்வது. இப்படிதான் நடந்துருக்கு. எல்லாரும் இல்ல, எல்லாரும் இல்ல, இல்ல என்னோட இதே நான் இடம் சொல்லல. என்னோட ஒரு நண்பர் ஒரு ஆள் பகிர்ந்து கொண்டார், ஒரு அரசு அலுவலகத்துக்கு பணிக்காக போயிருக்கிறேன். சரியா, இந்த ஃபில்டர் வச்சிருப்பாங்க தானே, அந்த ஃபில்டருக்கு நான் தண்ணி எடுக்கிறது. அப்ப தான் போய் ஒரு என்ன மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் எம்ஏக்கு முன்னுக்கு தான் இருந்ததான், ரொம்ப நேரமா இருந்திருக்கிறேன். அப்ப இருந்தா அவர் ஒரு வேலை முடிக்கணும், அவர் வேலை சிம்பிளா முடிக்கிற வேலையாம், லெட்டர் ஒன்று பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி ஏதோ அவர் பென்ஷனை போனவர் ஏதோ வேலை முடிச்சு கொடுக்குறான். அது ஒரு யங் ஸ்டாஃபா, ஒரு லேடி ஸ்டாஃப் வந்து இருந்து அவர் போனோடனே தண்ணி குடிச்சுதான். தண்ணி குடிச்சு முடிய திரும்ப தண்ணி முடிய கொஞ்சம் இருக்கின்ற அவர் அதுக்கு முன்னுக்கு இருக்கு, அவர வேலை முடிக்கிறதுக்கு இடையில தண்ணி போத்தல் எடுக்க போன அந்த ஸ்டாஃப் வந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த டேபிள் இந்த டேபிள் அப்படியே மேஞ்சி இங்க வர. அவர் போனவர் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு போனவர். அவங்க லஞ்ச் பிரேக்கு போகலான்னு ஒரு வேலை முடிஞ்சதா, அவ்வளவு நேரம் அந்த ஸ்டாஃப் வந்து தண்ணி குடிச்சா வேலையா. இல்ல அதுதான் இப்ப நம்ம சொல்றத வந்து எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனா சில பேர் உங்க மனசாட்சி டெல்சான் இதுல ஒரு இதை சொல்லிட்டு வரணும்னா, அப்படியே இந்த வேலை வாய்ப்புக்கு விருப்பமானவர்கள் அல்லது வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக நீங்க லங்காஸ்ரீல இருக்கக்கூடிய தொடர்பு இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம், அல்லது ரீச்சாவில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இலக்கத்துக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் வேலை இல்லைன்றீங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் வேலை இல்லாம இருந்தா எப்படி இருக்கு நிலைமை? நாடு முன்னேறணும், நீங்க ஹாலிடே போகணும், நல்ல ஹாப்பியா இருக்கணும் என்றால் இப்ப கவர்மெண்ட் ஜாப் பார்த்து இப்ப டில்சான் ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா லேக் ஹவுஸ்ல வேலை பார்த்திருந்தா டில்சானுக்கு முடி கொட்டப்படும். அவ்வளவுதான். அண்மையில தான் நிறைய வருஷமா நிரந்தர இது இல்லாம இருந்தவங்களுக்கு அண்மையில தான் நிரந்தர இதை கொடுத்தாங்க. இருக்கிற காலத்துல வேலை செய்யறதுக்கு பாருங்க, கவர்மெண்டா குற்றஞ்சாட்டலாம், பெர்ஃபெக்ட், அது எங்களுக்கு மாற்றம் இல்லை. கவர்மெண்ட் பிள்ளைண்டா பிள்ளைதான், அடிதான். இப்போ ஒரு அடி ஒன்று இருக்கா, டில்சான் ஏதோ சொன்னீங்க, எங்கேயோ மட்டக்களப்பில் ஏதோ மாநகர சபை டிராக்டர்ல அனுப்புனீங்க, புகைப்படத்தை பாருங்க. மட்டக்களப்பு அதுக்கு முதல் வருவோம், அதுக்கு முதல் கொஞ்சம் வேலை கிடக்குது, சில சம்பவங்களை முடிச்சிட்டு வருவோம் இருக்கா. உங்களுக்கு ஒரு புகைப்படம் போனா அதை பார்க்க மாட்டேங்க, இது உண்மையா பொய்யோ தெரியாது. அவருக்கு கிளியர் பண்ணுங்க. மகிந்த காலத்தில் தாராளமாக குடித்து ஜாலியாக இருந்தோம், மகிந்த காலம் ஒரு பொற்காலம், நிம்மதியாக ஒரு வீடு வாசல் கட்டினோம், ஆசை தீர வாகனங்கள் வாங்கினோம், ஏன் வயிறார குடித்து சந்தோஷமாக மகிழ்ந்தோம், கொடிய பயங்கரவாதத்திடமிருந்து உயிர் தப்பினோம், இப்போது எல்லாம் கனவாகி போச்சு. மஹிந்த ராஜபக்சவை நினைத்து மிலிந்த ராஜபக்சவின் கவலையும் ஏக்கமும் வந்து. இது பதிவு உண்மையா போய் எனக்கு தெரியாது, உண்மையான பதிவு தான், உண்மையான பதிவு. நேற்று நாமல் ராஜபக்சோட மக்கள் சதி பொண்ணுக்கு இவரும் போயிருக்காரு, எல்லாம் காய்ச்சிருக்காங்க. இவர் அப்பதான் உண்மையெல்லாம் அப்படி உண்மைகளை கக்குறாரு. ஏன்னா ராஜபக்ச காலத்துல இந்த கூட்டத்தை சந்தோஷமா இருந்திருக்கு, வீடு வாசம் கட்டிக்கிட்டாங்க, சரியா, காரெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு குடிச்சு நல்லா ஓய்வு சுற்றுலா எல்லாம் செஞ்சாங்க. சோ இதுல இதுதான் உண்மை, இதுதான் நிலைமை அவங்க வாயில வருது. ராஜபக்ச காலத்துல நாங்க நல்லா இருந்தோம்ப்பா அப்படின்னு ராஜபக்ச தரப்புல இருக்கவங்க சொல்லிக்கலாமே தவிர மத்த யாரும் அங்க ஒன்றும் சொல்லிக்கலாது. மற்ற மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு என்னடா செய்யறது அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்து
இந்த 2022 2020 நாட்டை வங்குரோத்தாக்குனது யாருன்னு கேட்கிறேன். அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கு மைக் முன்னாடி பேசுதுங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. இப்ப அந்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு கூட ராஜபக்சேகளுக்கு தப்படிச்சுக்கிட்டு இருக்காரு வரலாம். அது இப்ப அவங்க மகன் நாமல் ராஜபக்சே இப்ப ஜனாதிபதி ஆக்கிடணும். அதுக்காக இவங்கெல்லாம் ரொம்ப அயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ பாத்துனீங்களா? நாமல் ராஜபக்ச போற வீடியோ உண்டு. அவங்ககிட்ட ஒரு பக்கம் வெட்டி பட்டாசு கொளுத்துறாங்க, அங்கிட்டு ஜெயலலிதா கத்துறாங்க. இதை பத்தி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன டெல்சன்? என்னதான் பர்சனல் ஒப்பீனியன்? என்ன எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு வருது வந்தாலும் இங்கே சொல்ல முடியாது எனக்கு. இதுகள் நாகரிகமாக செய்யற நிகழ்ச்சி தானே, அதுகள் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, உங்க கருத்து என்ன? இல்ல, நான் நினைக்கிறேன் வந்து அரசாங்கம் மிக கவனமா இருக்க வேணும். இது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஆரம்பங்கள் நடந்து கொண்டிருக்கு எல்லா இடத்துலயும். ஜெயிலுக்குள்ள நடக்குது, எப்படி நடக்குதுன்றதை பற்றி சொல்றதுக்கு வாங்கண்டே செய்திகள் கப்பாலுக்கு. இப்ப இந்த நாமல் ராஜபக்ச ஆக்கள் மீது இப்படி விசாரணைகள் இதெல்லாம் போக்குள்ள இவங்க இப்படியான ஒரு மக்களை திரட்டுறாங்க என்றால், இது இவங்க கேலஸா இருந்தாங்க என்றால் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் இந்த அரசாங்கம். அதான் இப்ப இவங்க ஒவ்வொரு பகுதிக்கு போறாங்க, மக்கள்கிட்ட பேசுறாங்க. அதுவும் இவங்க சொல்ற கருத்தெல்லாம் பார்த்தா அடேங்கப்பா, இவங்க மேலடப்பா எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்குது. ஏன்னா இப்ப என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும், ஃபுல் டெக்னிக்கா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இவங்கட உடனடியா அவங்களுக்கும் இப்ப அவசரம் என்று சொன்னால், இப்ப எப்பவும் வந்து டெல்சா நீங்க கவனமா இருக்கு. இது ஒரு பொதுவான ஒரு கருத்து. கள்ளன் வந்து எப்பவும் வந்து வெள்ள ஷர்ட் காய்ச்சல் விடாம தெரியும், நல்லவனா தான் இருப்பான். அதை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு டிலே பண்ணி, இப்ப உதாரணம் சொல்ல போனா அண்ட என்ன சொன்னீங்க, அவர் லோ காலேஜ் பிரச்சனை பிள்ளைண்டீங்க, பட்டம் எடுத்த பிள்ளை எல்லாம் பிள்ளைண்டீங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க ப்ரூவ் பண்ணல, அது கடந்து போச்சு. இதுகளெல்லாம் எப்பவும் வந்து ஆட்சிக்கு வந்தா சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி சொல்லுவார், அடிக்கடி செவியல்ல சொல்லுவார், ஆக குறைஞ்சது 100 நாளைக்குள்ள அந்த அரசாங்கம் சில ஸ்ட்ராங்கான ஸ்டெப்புகள் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கலன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. இது ஒரு அரசாங்கத்துக்கான. ஆனா ரஞ்சன் ராமநாயக்கரை கூட்டுண்ட பாத்திருப்பீங்க டெல்சன். அவர் சொல்றாரு ஈஸ்டர் அட்டாக்ல கூட யாருமே பொறுப்பேற்கல, நானா பார்க்கல, பொறுப்பு ஏற்கல, யாரும் பதவியும் விளக்கல. ஆனா இந்த அரசாங்கத்துல ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. வெளிநாடுகள் எல்லாம் அப்படித்தான் நாங்க பார்த்திருக்கோம், அதை இலங்கையில இது வரைக்கும் பார்க்கலாம், இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியில விமர்சனங்களை தாண்டி இந்த விஷயத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். இவர கருத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கணும். அது ஒரு தரம் தெரிவிக்கல, ஏன் அந்த நிலைமை தெரியாது. அதே இடத்துல இன்னைக்கு ஜனாதிபதி அனுராதபுரம் தமுத்தேகம போயிருக்காரு. அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க ஏரியா மக்களோட எல்லாம் கதைக்கிறாரு. ஆனா இவர் தம்புத்தேகமைக்கு போறோன்னு தான் நேற்று அவர் இரவோட இரவு அங்க போனாரு. அப்படியும் இருக்கலாம். இங்க இவர் போறாரு, அங்க அவர் பவரை காட்டுறதுக்கு அவர் அங்க போயிருப்பார். அப்படி தமுத்தேகம நீர் வளங்கள் திட்டத்திற்காக 2018 ஜேவிபி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்காங்க. தமுத்தேகம நீர் திட்டத்துக்காக இன்னைக்கு இந்த மாலிம அரசாங்கம் அவங்களே இன்னைக்கு அதை திறந்து வைக்கிறது வந்து பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வேணாது. மற்றது யாழ்ப்பாணத்துல அதிரடியாக 30 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஜாசகம் பெற்றுக்கொண்டிருந்த வயோதிப ஒரு அளவான ஆட்கள் கைது செய்யப்பட்டிருக்க. உண்மையில ஜாசகம் பெற வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா இலங்கையில வந்து பல்வேறுபட்ட திட்டங்களூடாக பணங்கள் வழங்கப்படுது இல்லையா? பணங்கள் என்று சொன்னால் இப்ப அந்த பல வயோதிபர்கள் அல்லது விசேட தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யறப்போ இவங்க ஏன் இதை பெறாங்கன்னு தெரியாது, போலீசார் கைது நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு கிடைக்குது. டெல்சான் எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிருக்காங்க. நீதி அமைச்சர் அரசியல் நாணயக்காரவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பேரணி எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்க. பார்லிமெண்ட்ல சபாநாயகர்கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இன்னைக்கு நடக்குது. அவங்க வரல, சத்தம் அவங்க எங்க போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்றுக்கும் மாறல, இப்ப மாறதில்ல. நாங்க ரொம்ப நாளா மட்டக்களப்பு மாநகர சபையில சொல்ல வந்து என்ன பிரச்சனை, ரைட், அத பேசி ஆகணும். அதான் நீங்க தான் சரியா இருக்கு. ரைட்டா, மட்டக்களப்பு மாநகர சபை அவங்க வந்து இந்த ரொம்ப பாத யாத்திரைகள் உங்களுக்கு மக்கள் தரப்பால் ஏதாவது புகார் அளிக்கப்பட்டதா? மக்கள் தரப்பால தான் இது போடப்பட்டிருக்கு. ஒரு வாய்ஸ் கட் வந்திருக்கு. என்னன்னு சொன்னா பாருங்க, இப்படி மட்டக்களப்பு மாநகர சபையால ஒவ்வொரு வருடமும் உணவு கொடுக்கறது வழக்கமா, உணவு சமைச்சு கொடுக்கறது பாத யாத்திரைகளுக்காக. இப்ப கதிராம போறாங்களுக்கு கதிராம போறா. இப்ப இந்த முறை நடந்திருக்குன்னா இந்த இப்படி சமைச்சு கொடுக்க வேண்டிய பாத்திரங்கள், அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் மட்டக்களப்பு மாநகர சபை அவங்க பயன்படுத்துற குப்பை வண்டி, குப்பை டிராக்டர், அதுல வந்து தான் இந்த பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு போறத
நிறைய பேர் பார்த்து படம் பிடிச்சி அனுப்பியிருக்காங்க. என்ன செய்யறது? இல்ல இது மக்கள் கேட்டிருக்கிற இது வந்து உகந்த பகுதியில ஒவ்வொரு வருடம் வந்து மட்டக்களப்பு மாநகர சபையால அந்த அன்னதான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுறது அவங்களுக்கு கொடுக்கறது. அவங்க அந்த உழவு இயந்திரம் அந்த டிராக்டரை பயன்படுத்தினது பிள்ளை இல்லை. ஆனால் அது குப்பை ஏற்றுற வண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு புனித யாத்திரை போராக்களுக்கு அதை பயன்படுத்தினதுன்றதை வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள இயலாது. அது உண்மையா இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு அந்த புகார் அளித்த ஒரு பொது நபரின் கூற்றும் அவர்கள் செய்த செயற்பாடு உண்மையா இருக்கும் என்றால் அது உண்மையா கண்டிக்கத்தக்க. இதுல மட்டக்களப்பு மாநகர சபையில முதல்வர் மற்றும் ஆணையாளர் இதுல கவனம் செலுத்த வேணும். இது பாத யாத்திரிகள் அவர்கள் வந்து ஒரு புனித பயணம் மேற்கொள்றார்கள். இந்த புனித பயணம் மேற்கொள்ள போல அவங்க அந்த நடைபாதைகள் அல்லது இவ்வளவு ஒரு சிரமங்களை கடந்து போக்குள்ள ஒரு புனித பயணத்துக்குரிய கௌரவத்தை ஒரு மதிப்புமிக்க மாநகர சபை வழங்க வேணும். அவ்வாறு இது இந்த புகைப்படம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் மாநகர சபை இதுல கடுமையான நடவடிக்கை எடுத்து அதுக்குரிய மறுபரிசீலனை செய்யணும். ஓகே, குப்பையேத்துற வண்டியில அல்லது பிணமேத்துற வண்டியில நீங்க குளோரினை போட்டு கழுவிட்டு ஏதாவது செய்யலாம் தானே. அது மாதிரி ஒரு எப்பண்டு குப்பையேத்துற வண்டியில நீங்க குளோரினை போட்டு கழுவுனுட்டு அதுல இதை ஏத்திட்டு போவீங்க? ஒரு டிராக்டரை ஹயருக்கு எடுங்க, மாநகர சபை காசு இருக்கு. ஏன்னா ஒரு பாத யாத்திரைகள் ஒரு தூய்மையான ஒரு புனிதமான நடைப்பவனியா போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறது சரியா கொடுங்களே. கொடுக்குறீங்க ஓகே, அதை கொஞ்சம் சுத்தபத்தமா கொடுங்க. எதிர்பார்ப்போட தானே சாப்பிடுறாங்க. இல்ல உங்களோட குடுக்கறதுல மாற்றம் இல்லை. ஆனா நீங்க இப்படியான வகையில அதை செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட சொல்ல போனா உங்களோட அசமந்த போக்கா இருக்கு. ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இந்து மக்களை வந்து அவர்களோட புனித யாத்திரையை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அது அப்படி நீங்க செய்யக்கூடாது. அது கிறிஸ்தவ மதம் என்றாலும் சரி, இந்து மதம் என்றாலும், இஸ்லாம்னா பௌத்தம் என்றாலும் அந்த மதத்துக்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேணும். அவங்களுக்குரிய தன்சல்ல அல்லது அன்னதானங்கள் கொடுக்குறேன்னு சொன்னா அதற்குரிய கௌரவத்தோட கொடுங்க. ஏன்னா கடந்த காலத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, முன்னாள் முதல்வர் சரவணபவன்றதுக்குள்ள மிகவும் ஒரு நேர்த்தியான வகையில அதுகள் இடம்பெற்றிருந்தது. சிலவேளை இது மாநகர முதல்வருக்கு தெரியாதா, ஆணையாளருக்கு தெரியாதான்ற கேள்வி இருக்குது. இது நடந்திருந்தால் அந்த தவறை திருத்திக் கொள்ளுங்க. அந்த பகுதியில இருந்து அந்த உளவியந்திரன் டிராக்டர் அங்க சென்றால் நாளைய தினம் வீடியோவோட வெளியிடப்படும். இந்த தகவல் உண்மையா இருந்து இந்த டிராக்டர் அங்க போகுமா இருந்தா, அப்படி போகலன்னா பிரச்சனை இல்லை. அது போகலன்னா ஒரு தகவல் அப்படி முன்னாயத்தப்படுத்தப்பட நிறுத்தப்பட்ட ஏற்றுக்கொள்ளலாம். இதுல நீங்க கவனம் செலுத்தணும். இதுல அசண்டையினமா இருப்பீங்கன்னா இந்த புகைப்படங்களை பாருங்க. இது அசண்டையினமா இருப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிர்வினையாற்ற வேண்டி வரும் ஊடகத்துல. ஏன்னா இது அதாவது மதங்கள் மீது யாரும் கை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. இப்ப பாத யாத்திரைகள் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ காண கிடைச்சு. என்னன்னு சொன்னா, நாங்க ஆலோக்காவை பார்த்துட்டோம். சமாதான நடைப்பவனுக்கான ஆலோக்கா. அதுக்கப்புறம் யாரு? சுப்பிரமணியா அதை பார்த்தோம். இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, பூண்டுலோய பைரவா. பூண்டுலோயாவில இருந்து ஒரு பாத யாத்திரை குழாம்புறது அவங்களோட வார ஒரு இப்படி நாய் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு பூண்டுலோய பைரவாவா. இது என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை. இது வந்து நகைச்சுவையா செய்யறாங்களா இல்ல இது வந்து என்னன்னு சொன்னா டெல்சான், இதுல இந்த செல்ல பிராணிகளை பற்றி சொல்ல, குறிப்பா நாயலை பற்றி சொல்ல போனா எங்கட தந்தை நேற்று சொன்னா தான் வந்து போயிட்டு வர்ற வழியில தன்னோட அந்த நாய ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டான். அப்ப சில பேர் என்ன சொன்னா பாத யாத்திரைன்றது நீண்ட நாள் பயணம். அந்த அந்த விலங்குகள்ட்ட அதாவது செல்ல பிராணியா நீங்க வளர்த்தீங்கன்னா அதுகளுக்கு எல்லாரையும் கூட அறிவு திறன், அந்த என்ன சொல்றோம் நுகர்வு திறன் கூட. அதுகள் சிலதுகள் வந்து என்ன செய்ய மாட்டேன்னா நீங்க சில டைம் அந்த வீடெல்லாம் பூட்டிக்கிட்டு போக்குள்ள உங்களை அறியாமலே நீண்ட தூரத்துக்கு அப்புறம் உங்களோட வந்து ஜாயின் பண்ணும். ஒளிச்சு வந்து ஜாயின் பண்ணும். அப்படித்தான் இவர் எங்கட யாரு முதல் வந்த சுப்பிரமணியமா இருக்கலாம், அல்லது இப்ப நீங்க சொல்ற பூண்டலோயாவில இருந்து வரவரா இருக்கலாம். அது அவங்களோட பாட்டுல போயிட்டு அவங்களோட பாட்டுல வரட்டும். அதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. இல்ல இவங்க பாருங்க, இப்ப ஒரு காலத்துல இப்ப முன்னெல்லாம் பாத யாத்திரைகள் போவாங்க. அதெல்லாமா சோசியல் மீடியால வருது இல்லையே வராது. இப்ப இவங்க என்ன சோசியல் மீடியால ஃபுல்லா அட்டென்ஷன். இல்ல முதலும் வந்துட்டு போனது அந்நேரம் சோசியல் மீடியா இருந்தது. சில இடங்கள்ல கவரேஜ் இல்ல. இப்ப மட்டக்களப்பால நடக்கிறேன்னு சொன்னா மட்டக்களப்பில விட்டு தான் கவரேஜ் வரும். லைஃபும் போடலாம் ஒன்றும் போடலாம். இப்ப அரவாசு இப்படியான பிரச்சனையை சீரழிக்கிறதும் சோசியல் மீடியா கட்டாயம். பாருங்க இப்ப இப்ப இன்னும் பல பேரும் இப்ப கிளம்பிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. இது பெரிய பிரச்சனையா போகுது. இப்ப பாருங்க அந்த சுப்பிரமணியங்கிற நாய் சம்பவமா ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். இது ஆரம்பிச்சது வந்து ரைட், அது சாதாரணம் இவங்களோட நடக்க தொடங்குனுச்சு. அப்ப அவர் நினைச்சாராம் இது ஏதோ போன ஜென்மத்துல இந்த பாத யாத்திரைக்கே முழுசா முடிக்காதனால அவர் வந்து மறுஜென்மம் எடுத்து இப்ப நம்மளோட வந்துகிட்டு இருக்காரு போல நம்பிக்கையில தான் அவர் வீடியோ எடுத்து போட்டாராம். இப்போ அந்த நாயை வச்சு இப்ப சம்பாதிக்க தொடங்கிட்டாங்களாம் சோசியல் மீடியாவில். அப்ப பாத்துங்க, இப்ப அத ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாராம், பைக்ல வச்சு தூக்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு ஏற்கனவே கதிர்காமத்துக்கு போயிட்டாராம். இப்ப இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இது சோசியல் மீடியா அட்டென்ஷனுக்காக தான் செய்யப்படுறதா
இது இல்ல எடுக்கப்படும். அந்த புனிதமான பயணங்களை யாரும் குழப்பாதங்க. ம். அவங்களோட ஒரு செல்ல பிராணி நடந்து செல்லுதுன்னா அது அவங்களோட பாட்டிலே விடுங்க. அதுகளை நீங்க கோபப்படுத்தாதங்க. சமூகத்துக்குள்ள கலகங்கள் ஏற்படுத்தாதங்க. நீங்க அதாவது சமூக வலைத்தளங்கள் அல்லது முகநூலா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், உங்களோட விளம்பரத்துக்காக ஒரு மதங்கள்ற புனிதத்தன்மையை கெடுக்காதுங்க. அது மட்டும் இல்ல, பாத யாத்திரை போறீங்க, கடவுளையே கும்பிட்டுக்கிட்டு அந்த பாத யாத்திரை மட்டும் போங்க. இப்ப அது பாத யாத்திரை போற இல்ல நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டு அங்க போன் எடுத்துரு, டக்குனு போன் எடுத்து சுப்பிரமணியம் ஓடி வா, 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 இந்த ரைட் டக்குனு அந்த டைமே அங்க கேப்சரை போட்டு போடுறது. அது பாத யாத்திரை, அதுல அது முழுமையான பாத அதுல யாத்திரை. பாத்துறீங்களா டெல்சன்? ம். அந்த பாத யாத்திரையில போறவங்க அவங்களோட பாட்டுல நடந்தே போய் கொண்டிருக்கிறாங்க. ஆ, அந்த சுப்பிரமணியன்ற நாய் மதுரை பாட்டுல ஓரமா அந்த நாயை ஆமா. விடுறாங்க இல்ல, கலைக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அது வெறுகல் வரைக்கும் மதுரை பாட்டுல வந்ததப்ப அது ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒரு ஒரு சில சமூக வலைத்தளங்கள்ல வந்தது அப்புறம் அதுக்கு இந்த தொல்லையாகுனது. தொல்லையா வெறுகல் இப்ப வரைக்கும் வந்தது என்னது? ஆமா, இப்ப கடைசியில அதுகளுக்கும் பிரச்சனை, அதுகளுக்கும் தொல்லையா போயிருது. என்னடா நம்ம நடைமுறை அதுகளும் இல்ல விடுறாங்கல்ல. சரி, ஓகே. சுப்பிரமணி. அது சுப்பிரமணி, பைரவா எல்லாம் வாங்க. ரைட். அதாவது ராஜேந்திர சேனரத்ன சொல்லியிருக்காரு, இப்ப வந்து தேர்தல் தேவையில்லையாம். அரசாங்கம் வந்து எப்படி தோல்வி கண்டுருச்சான், கவுந்துருச்சான். ரைட்டா? எதுக்கு தேர்தல் வச்சு தான் இந்த அரசாங்கம் தோற்கடிக்கணும்னு இல்லையா? தம்பி தம்பி ஆறு 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 சொன்னவர் ராஜித சேனரத்ன அவர வழக்கு முண்டை முடிஞ்சாக்கும் என்ன எல்லாம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறாங்களாம். அதுதான் அதுக்கு யாருக்கு? தான். அவருக்கா? அவருக்குதான், அவருக்குதான் அது சொல்லிருக்காரு. போக முதல் காய்ச்ச கதை தானே இது. கத்தான் இன்னொன்னு சொல்லிருக்காரு, அதெல்லாம் தேவையில்ல. இப்ப முட்டுக்கட்சி, எதிர்க்கட்சி, கூட்டணி எதிர்க்கட்சி எல்லாம் சேர்ந்தா இல்ல இல்ல மக்கள் இல்ல தானா எனக்கு பின்னால என்னடா வருவாங்களாம். எனக்கு என்னடா பெரிய ஒரு அதிசயம் என்னதுனால், ம். எப்படியும் வர்ற ஜனவரிக்கு பிறகு வர சிறைச்சாலையில வந்து துறைசார் நிபுணர்கள் எல்லாம் இருக்க போறாங்க. பல பேர் இருக்க ரெண்டு போறாங்க. சுகா 2 சுகாதார அமைச்சர், ஆமா. 3 ஜனாதிபதி, இல்ல என்னென்ன அமைச்சர் வேணுமோ அங்க நம்ம ஆமா. இப்ப டாக்டர்ஸ் காட்டுற மாதிரி ஐ சர்ஜன், ஹார்ட் சர்ஜன் மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்டும் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. ஆலோசனை வேணா நீங்க ஜெயில் கதவை திறந்து உள்ளுக்குள்ள போய் வெளியில அங்க வரும். போயிட்டு கேட்டுக்கலாம். ராஜித ஒரு மகனை காணல, அதை நாளை தேடுவோம். கொஞ்ச நாள சத்தம் இல்ல. டெல்சன் அன்பு நேர்களும் கணக்க கொமெண்ட்ஸ் எழுதியிருக்கான். கடந்த காலங்களில் போரினால் இழந்தோரை, காணாமல் ஆக்கப்பட்டோரை, மண்ணுக்காக உயிர்நீத்த மாவீரர்களையும் சிந்தித்து பார்க்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படியான இழிவு செயல்களுக்கு முன்வர மாட்டான். இன்னும் ம். மாவீரர் குடும்பங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாமே. இந்த காணி பிரச்சனையை சொல்லி இருக்கிறாங்க. ம். ம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கள்ளனுக்கு கடவுள் துணை, அப்ப கடவுளுக்கு யார் துணை? எங்கடை நிலை எப்போ தீர்க்கப்பட முடிந்தது? முடிவு சிறப்பு நன்றி என்றவர்கள பாதாள இருந்தால்தான் மைந்த பணக்காரன் ஆனான். ம். ஆஹா. அன்பான வணக்கம் பார்த்தால. இருவருக்கும். உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. மேலும் பணி தொடரட்டும். டில்சான், உங்கள் ஆதங்க பேச்சை வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். எல்லா மதங்களும் பின்பற்றும். ஆஹா. டில்சான் ரணில் எனக்கு 9 இடத்தில் அடைப்பு, கோட்டாபாய் எனக்கு 10 இடத்தில் அடைப்பு, நார்மல் எனக்கு வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம், எனக்கு 15 இடத்தில் அடைப்பு. நம்மளுக்கு 15 இடத்தில் அடைப்பு. 3 பேர் கலந்த வீடியோ இருக்கு. சகோதரர் ரைட், தமிழரசு ஓகே. மற்றும் டெல்சான் நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள். நான் ஒவ்வொரு காலையும் ஜப்பானில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க அடே அப்பா. ஆவலுடன் ஆஹா. ஜப்பானில் இருக்கும் அன்பரே, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஆ. உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. நான் ஒரு இஸ்லாமிய சமயத்தவனாக இருந்தாலும் தமிழ் இனத்தை சார்ந்தவன் என்ற வகையில் இவ்வாறான உரையாடல்கள் மூலம் சமூகத்துக்கு பல விடயங்களை கொண்டு வருகிற உங்களுக்கு குவைத் வாழ் தமிழ் உறவுகள் சார்பாக நன்றி. என்னென்றால் இஸ்லாமிய சகோதரர் நாங்கள் இதுல வந்து அதாவது தமிழ் பேசும் சமூகம் என்ற கருத்தை தான் நாங்கள் வைக்கிறோம். மத ரீதியான யாருக்கும் அனுமதி இல்லை வன்முறைகளுக்கு. ஆமா. இது வந்து ஒரு அன்பின் அடையாளமாக பேசப்படுற ஊடகம் தான். இதே ஒழிய வன்முறைகளுக்கோ மத அடையாளங்களுக்கோ எங்கேயும் அனுமதியே இல்லை. யார் புல விட்டாலும் புலதான். நேற்று அதனால சொன்னாங்க, அந்த பள்ளிவாசல் எடுத்த தீர்மானத்தை வரவேற்றினாங்க. நல்ல ஆமா. தீர்மானம். ம். எப்படி ஐயா மத தலைவரே அதில் தலைவராக இருக்கிறார்கள்? உங்கள் இருவருக்கும் வணக்கம். ஆம் தம்பி. ஆம், பல பின்னூட்டங்கள் எழுதியிருக்கிறீங்க, பலர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க, பல நல்ல எல்லாருக்கும் கருத்துக்கள் நன்றி. தெரிவிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கதிர்காம பாத யாத்திரையில கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு ஏதாவது போற பாதையில் ஏதாவது சிக்கல்கள் அல்லது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவைகள், உங்களுக்கு ஏதாவது தொடர்புகள் கிடைக்காத பட்சத்துல நீங்கள் லங்காஸ்ரீ ஐபிசி கலையகத்தோடு உங்களுக்கான உதவிகளை அல்லது தொடர்புகள் ஏற்படுறது அல்லது உங்களுக்கு ஏற்படுகிற சங்கடங்கள், பாதுகாப்பு காரணங்களை நீங்கள் தெரியப்படுத்தினால் நாங்கள் உரிய தரப்புகளிடம் உரையாடி உங்களுக்குரிய இந்த பாதுகாப்பு வேலைகள் அல்லது உங்களுக்கு செய்யக்கூடிய சமூக காரியங்களை எங்களால் முடிந்தவரை செய்யலாம் என்று நினைக்கின்றோம். இந்த கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்தவரை
நல்ல முறையான தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். அதிகமான வெக்கையாக இருப்பதனால் அவருடைய பயணத்திலே முடிந்தவரை உதவியாக இருங்கள். அந்த அவர்களுடைய புனித பயணம் வெற்றியளிக்க வேணும் என்றதையும் இந்த இடத்துல வேண்டிக் கொண்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த தலம். அன்பால் மட்டுமே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ்வோம் என்று கூறி அன்பே சிவம். பாய். Right, okay, அன்பே bye. சிவம். பர்த்டேக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா பர்த்டே பார்ட்டியில கேக்க வெட்டி உண்டு மகிழ்ந்து நாளைக்கு வந்து சேருங்க. தம்பி நாளைக்கு வந்துடணும், பர்த்டேக்கு போனட்டு வேற நாளைக்கு சந்திப்போம். ரைட். ஓகே பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.